ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சமையல். இன்றைக்கி நாம் பச்சை பூசணிக்காய் வச்சு எப்படி ஒரு பொரியல் சூப்பராக செய்யணும் பார்க்க போகிறோம். அரைத்தர ஆனோடனே நம்ம பொரித்து பொரியல் பண்ணிடணும். மேல் தோல்லாம் செய்ய வேண்டியதில்லை, ரொம்ப இளந்தோலாக இருக்கும். நீங்கள் அப்படியே பொடி பொடியாக சுரக்காயை கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி பொரியல் பண்ணுறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பூசணிக்காய் வந்து பழுத்து மஞ்சள் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம பொரியல் பண்ணுவோம். இந்த கார்த்திகை மார்கழி மாதத்தில் வந்து இந்த காய் வந்து ரொம்ப நிறையா பிடிக்கும். அப்போ நம்ம திருவாதிரை நோன்பு, தை பொங்கல் அப்போலாம் இந்த காய் நிறையா கிடைக்கும். அந்த டைமத்தில் நம்ம நிறைய பொரியல் பண்ணுவோம். இந்த பச்சை காயை வச்சு நம்ம பொரியல் பண்ணுறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு முறை இந்த பொரியலை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இன்றைக்கி இந்த பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மேல் தோல்லாம் செய்ய வேண்டியதில்லை, நீங்கள் அப்படியே பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூசணிக்காய் வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு தோலோட. அப்போ தான் சத்து நிறைய இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகாய் ஒரு 3, கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிக்காய் எடுத்துக்கிறோம். இப்போ அடுத்து நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ண பூசணிக்காயை சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு சிலர் அரசாணிக்காயின்னு சொல்லுவாங்க. கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் அந்த மசாலா பொடி சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் வந்து ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இது சாம்பார் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்தா கொஞ்சமாக கறி மசாலா பொடி. இதை சேர்க்குறப்ப தான் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். அடுத்தா மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இது வந்து தண்ணி விடும், அதனால் தண்ணியில் எதுவும் தேவையில்லை. நீங்கள் அப்படியே மூடி வச்சு வேக வைக்கிறப்ப அதே தண்ணி விட்டு வரும், சீக்கிரம் வெந்துடும். சுரக்காய் மாதிரியே டக்குன்னு வெந்துடுது. காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூ வந்து கொஞ்சமாக சேர்த்திட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பச்சை பூசணிக்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய எஸ்கே சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.